என்னது தமிழ் நல்லா போட்டிருக்கிறீங்க, தரவு உள்ளீட்டாளர்கள். எனக்கு என்னன்னா, இந்த தரவு உள்ளீட்டாளர்கள் அப்படின்றது ஒரு தரகு வேலை செஞ்சா கூட நல்லா பிழைக்கலாம் போல. அதாவது டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அப்படின்னு ரொம்ப ஜென்ட்லா இருக்குது. இது மோடிக்கு தம்பி தானே எங்க ஆட்சியே. பல விதங்களில், ஒரு சில விதங்களில் மோடி மாதிரி இருந்தா நீ தமிழ்நாட்டை விட்டு ஓடி விடுவாய் அப்படின்ற முறையில தான் இந்திய தொழிலாளர்கள், இந்திய தொழிற்சங்க மையம் CIT வந்து தமிழ்நாடு அரசுக்கு நட்பு முறையில் சொல்லுகிறது. நமக்கு என்னன்னா, டபுள் இன்ஜின் இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு இழுக்கிறதுனால இப்போ உத்தரப்பிரதேசமோ ஹரியானாவோ பீகாரோ ஏதாவது ஒரு பக்கம் இழுத்தா தானே அது டெல்லிக்கோ, அதே ஊர்ல நின்று இந்த பக்கம் ஒரு இன்ஜின் இந்த பக்கம் ஒரு இன்ஜின் இழுத்தா அது எங்க போய் சேரும்? எங்கேயும் போய் சேர போறது இல்லை. கோபிகுமார் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி சென்றிருக்கின்ற பல்வேறு தலைவர்களே, சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மனோஜ்குமார் அவர்களே, மாநில துணை செயலாளர் சபரீஷ் அவர்களே, சுகுமாரன் அவர்களே, மற்றும் முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற வினோலியா, முகைதீன், அப்துல் காதர், சையத், பாலவிநாயகம், பாண்டி, ஜெயசீலன், தமிழ்பாண்டியன் உள்ளிட்ட தோழர்களே, எனக்கு பின்பாக பேசவிருக்கின்ற தென்சென்னை மாவட்ட தலைவர் அருமை தோழர் முருகானந்தம் அவர்களே, மாநில நிர்வாகி அருமை தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மற்றும் வந்திருக்கின்ற தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே இந்திய தொழிற்சங்க மையம் வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இப்போது அண்மையில் சட்டமன்றம் முடிவு பெற்றது. அப்போது முதலமைச்சர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, திமுக ஐடி விங்கில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வெற்றிக்காக அப்படியே உழைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மேட்ரு? உடான்ஸு செய்திகளாக அந்த ஐடியில் போட்டுனே இருக்கிறாங்க அப்படின்றது. பொழுதனைக்கும் டேட்டா ஆப்ரேட்டர்களாக அவர்களும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வந்து அரசாங்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு டிடிபி அல்லது ஒரு டேட்டா என்ட்ரி தப்பு தப்பாக எங்கேயோ வர்றதை எடுத்து போடுறது, இல்லை தப்பு தப்பாக திமுகவை பற்றி யாராவது பேசியிருந்தால் அதை கரெக்ட் பண்ணி போடுறது. அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கும் பதிலே தெரில. ஒரு தோராயமாக எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 40,000மா? 40,000 வந்து இருக்கிறதுலே சீப்பு. அதாவது சாதாரணமாக அந்த அந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணுற ஆளுக்கு 40, 60,000, 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம். எவ்வளோ நாளைக்குன்னு கேட்குறோமா? திமுக கட்சி இருக்கிற வரைக்கும் நிரந்தரமான வேலை, ஒன்றும் பிரச்சனையாக கிடையாது. எனக்கு இந்த கோரிக்கையில் பார்க்குறப்போ அவங்கள அவ்வளோ தூரம் பாராட்டுறாரு. ஏன்னா அடுத்த ஆட்சி அவங்க தான் எடுத்துன்னு வந்து நம்மளை உட்கார வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அடுத்த ஆட்சியை மக்களிடம் ஓட்டு போட்டு அதன் மூலமாக இவர்கள் நல்ல சேவை செய்கிறார்கள் என்ற முறையில் சேவையில் சேவை செய்கிறவங்க நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான், ஆமாயா அரசாங்கம் நமக்காக சேவை அங்கே போகிறோம் பண்ணுறோம், எல்லாத்தையுமே அரசாங்கம் நம்மை தேடி அல்லது நாம் சேவை மையத்தை தேடி போனோம்னா நமக்கு இந்த அளவுக்கு உழைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மக்கள் வாக்களிப்பார்கள். ஆனால் இந்த சேவை மையத்தில் வேலை செய்கிறவங்க நிலைமை என்னன்னா அநியாயமாக இருக்குது. மத்திய அரசாங்கம் ஒன்று சொல்லுது, அநேகமாக உங்களுக்கு இப்போது 7,500லேருந்து 8,880 9,000 9,000 வச்சுப்போம். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்? 300 ரூபா. கரெக்டா? 30 நாள்னாலும் 300 ரூபா. நீங்கள்லாம் ஏழைகளா பணக்காரர்களா? ஏழைகளா? பரம ஏழைகள். நல்லா சொன்னாங்க. ஆனால் மோடி என்ன சொல்கிறாருன்னா, சென்னை நகரத்தில் 30 ரூபா 32 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாரிச்சா அவர்கள் பணக்காரர்கள்ன்றாரு. இது நான் சொல்லலை, இந்திய அரசாங்கத்தினுடைய தரவு சொல்லுது. இப்போ கிராமப்புறங்களில், இங்கே தமிழ்நாடு பூரா இருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, கிராமப்புறங்களில் ஒரு 26 ரூபாய் சம்பாரிச்சா நீங்கள் வந்து நிம்மதியாக வாழலாம். நீங்கள் வந்து வறுமை கோட்டுக்கு மேலே வந்துட்டீங்க.
32 ரூபாய் சம்பாரிச்சாலவே பணக்காரங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தருது அரசாங்கம். நீங்கள் பரம ஏழைகள்னு போய் சொல்கிறீங்களா? இதாங்க அரசாங்கம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்கிறாரு, இந்த நாட்டில் இலவசங்கள் கொடுத்து நாடு நாசமாக போகுதியா அப்படின்னு. ஆனால் அவருக்கு என்னென்ன இலவசம்? சம்பளம் எப்படி ஒரு 4-5 லட்சம் இருக்கும், வீடு வாசல் காரு அத்தனையும் இலவசம். அவருக்கு அது கண்ணு தெரியல. அதை விட பெரிய கொடுமை, அம்பானி அதானி மாதிரியான மிக பெரும் முதலாளிகளுக்கு லட்சோப லட்சம் கோடி இலவசம். பேங்க்கில் கடனை வாங்கிட்டு வேவ் ஆஃப், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னையா அப்படின்னா அவர் பல பேருக்கு தொழில் கொடுத்துருக்கிறார். அநேகமாக உங்களை கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிற ஆள் அது ஏதோ ஒரு கம்பெனி பேர் போட்டுருப்பீங்க. அவர் எப்படியும் பேங்க்கில் ஒரு 100 கோடி வாங்கியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அவர் அந்த 100 கோடியை ஆட்டையை போட்டு தமிழ்நாடு அரசுக்கிட்ட எனக்கு திவாலாகி போச்சு, இவங்களுக்கு நான் நீ சொல்கிற 900 ரூபாய் சம்பளத்துக்கு பதிலாக, ஏன்னா 900 ரூபாய் கொடுத்தாவே நீங்கள்லாம் பணக்காரர்கள், அரசாங்கம் தானே சொல்லுது. நான் 9000 கொடுத்துருக்கிறேன் மாதம், நான் வாங்கின லோனு பூரா இனி கட்ட முடியாது, முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த தரவு என்னது தமிழில் நல்லா போட்டிருக்கிறீங்க, தரவு உள்ளீட்டாளர்கள். எனக்கு என்னென்னா இந்த தரவு உள்ளீட்டாளர்கள் அப்படின்றது ஒரு தரகு வேலை செஞ்சால் கூட நல்லா பிழைக்கலாம் போல. அதுதான், அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு ரொம்ப ஜென்டலாக இருக்குது. இது மோடிக்கு தம்பி தானே இங்கே இப்போ ஆட்சியே. பல விதங்களில், ஒரு சில விதங்களில் மோடி மாதிரி இருந்தால் நீ தமிழ்நாட்டை விட்டு ஓடி விடுவாய் அப்படின்ற முறையில் தான் இந்திய தொழிலாளர்கள், இந்திய தொழிற்சங்க மையம் CIT தமிழ்நாடு அரசுக்கு நட்பு முறையில் சொல்லுகிறது. நாம் திருப்பி திருப்பி அதுதான் சொல்கிறோம். அண்ணங்காட்டியில் வழியில் போனேன்னா அவருக்கு தூக்கி நிப்பாட்டுறதுக்கு 1008 அமைப்பு இருக்குது. ஊரை கொள்ளையடித்து அவர் எல்லார்கிட்டையும் வாங்கி நிற்கிறார். இப்போவும் 400 சீட்டை ஜெயிப்போம், 4000 சீட்டை ஜெயிப்போன்னவர் நிதிஷ்குமாரையும் அந்த சந்திரபாபு நாயுடையும் 2 காலா வச்சு தான் நின்று ஆட்சி அமைச்சுன்னு இருக்கிறாரு. இங்கே அந்த மாதிரி உங்களுக்கு இந்திய தொழிலாளர்கள், தமிழக தொழிலாளர்கள் தான் உங்களுக்கு கூட இருப்பாங்க. நீங்கள் எங்களை பகைத்து கொண்டு அல்லது எங்களது வாழ்வாதாரத்தை சீரழித்து, இப்போ தமிழ்நாடு பூரா நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள். எதுக்குங்க, என்ன காரணம்? 4 வருஷமாக பார்த்தோம், 4.5 வருஷமாக பார்த்தோம், 4.25 வருஷமாகவும் பார்த்தோம். கடைசி போகிற காலத்தில் நடைபெற்ற சட்டமன்றத்திலேயாவது நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு இத்தினூண்டு பச்சைக்கு 10 பைசா கூட ஆகாது, அதில் ஒரு கையெழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? உங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது கொடுக்க போகிறீங்களா? அரசாங்கத்தோட ஒரு ஆர்டர், அந்த ஆர்டர் போகிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் கட்சிக்காக மற்றவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு 1000-1000 வள்ளி கொடுப்பதற்கு உங்களுக்கு தெரிகிறது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நீங்கள் தான், கரெக்டா? அப்போ இந்த அரசாங்கத்தின் தலைமை அமைச்சராக முதலமைச்சராக இருக்கின்ற உங்களுக்கு இந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களது சம்பளம் தெரியவில்லை என்பது நாங்கள் நம்ப முடியாது. அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, அது தெரியுது. ஏன் இது தெரியல? இப்போ இந்த தொழிலாளர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க? ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்து எப்படி குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? நீ எங்க, அதாவது இதை விட பெரிய கொடுமை இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுலேயும் இதே நிலைமை தான். அந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்கள் அல்லது டேட்டா என்ட்ரி எதை கேளுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இல்லை. இதுவரைக்கும் இந்தியாவில் எவ்வளோயா மக்கள் தொகை, டேட்டா இல்லை. விபத்து எவ்வளோ நடந்திருக்குது, டேட்டா இல்லை. மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், டேட்டா இல்லை. விமான விபத்துக்கள் அல்லது விமானங்கள் எத்தனை போச்சு வந்தது, யாராருக்கு என்ன கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிற, டேட்டா இல்லை. எதை கேளு டேட்டா இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை வச்சு ஒரு மாவட்டத்துக்கு 40 பேர் 50 பேர் வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமாக்கி இந்தியாவில் நம்பர் 1 பொருளாதாரத்தில் முன்னேறிய, இரட்டை இலக்கில் முன்னேறிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டு இருக்கிறதுன்னா எதை வச்சு? இந்த டேட்டாக்கள் நாங்கள் என்ட்ரி பண்ணதை வச்சு தான் இந்தியா பூராவும் உலகம் பூராவும்
அந்த டேட்டாவை பார்க்குறோம். அதை பார்த்து தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறதுன்னு இன்னைக்கு நீங்கள் மாறுதட்டி பேசின்னு இருக்கிறீங்க. பக்கத்து மாநிலங்கள் அல்லது இந்தி பேசும் மாநிலங்களில் டேட்டா எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் என்னத்தை பண்ணாலும் அங்கே எந்த டேட்டாவும் இன்புட்டும் ஆகுதா அவுட்புட் ஆகுதான்றது எவனுக்கும் தெரியாது. மோடிக்கே தெரியாதுன்னா அப்புறம் பார்த்துங்களேன், வேறு யாருக்கு தெரிய போகுது? இதில் வேறு டபுள் இன்ஜினா, இங்கே சிங்கிள் இன்ஜினுக்கே இழுக்கலை. அது நமக்கு என்னென்னா டபுள் இன்ஜின் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இழுக்கிறதுனால இப்போ உத்தரப்பிரதேசமோ ஹரியானாவோ பீகாரோ ஏதாவது ஒரு பக்கம் இழுத்தா தானே அது டெல்லிக்கோ அல்லது பிற முன்னேறிய நாடுகளைப் போலவோ அல்லது முன்னேறிய மாநிலங்களைப் போகுமோ மாறும். அதே ஊரில் நின்று இந்த பக்கம் ஒரு இன்ஜின் இந்த பக்கம் ஒரு இன்ஜின் இழுத்தா அது எங்கே போய் சேரும்? எங்கேயும் போய் சேர போகிறதில்ல. அந்த அடிப்படையில் அந்த மாநிலங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்கள் பாடுகின்ற அந்த படுகின்ற பாட்டை நீங்கள் கவனிக்க வேண்டும். வேறு என்னங்க, எங்களுக்கு ஐடி கார்டு இது எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஊருக்கெல்லாம் ஆதார் அட்டை இவர் தான் இவர் இன்னார் தான் இவங்க எடுத்து கொடுப்பாங்களா? ஆனால் இவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாதான். இது என்னையா இது நாடு? இது எனக்கு புரியல. ஊருக்கே அட்ரஸ் சொல்கிறவங்க இவங்க, ஆனால் இவங்க அந்த ஆஃபீஸில் உட்காந்து உங்களுக்கு என்னப்பா அட்ரஸ்ன்னா எங்களுக்கு தெரியாதுங்க அட்ரஸ்ஸு. இது 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 எங்கே போய் சொல்கிறது? அப்படின்னா நம்ம என்ன பைத்தியங்களாங்க வேலை செய்கிறவன்? ஒரு ஐடி கார்டை கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம், நீ எப்படி தமிழ்நாடு பூரா இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆதார் கொடுக்குற, அதை கொடுக்குற, இதை கொடுக்குற, பட்டா கொடுக்குற, சிட்டா கொடுக்குற, சுண்ணாம்பு கொடுக்குற, என்னையா பேசுகிற? அப்படியானால் இந்த தொழிலாளர்கள் அல்லது இந்த துறையில் ஈடுபடுகின்ற தமிழ்நாட்டை சார்ந்த 50 மாவட்டங்கள் அல்லது 45 மாவட்டங்கள்னா ஒரு மாவட்டத்தில் 50 பேர்னா ஒரு 2000 பேர், 2000 சாரி அவ்வளோதானா கணக்கில் நான் கொஞ்சம் வீக்கு, 2000 பேரா தமிழ்நாடு பூராவும் இருக்கின்ற இந்த 2000 பேரும் நின்னோன்னு வைங்க, அண்ணன் டேட்டா டர்ன்னு ஆயிடும். ஆக இந்த தொழிலாளர்களது பிரச்சனை நமக்கு என்ன தேவை ஆகும்னா இனிமேல் என்ன சொல்லுவாங்க? இப்போ அடுத்த கட்டம் என்ன? இப்போ பேசின தலைவர்கள் கூட முன்னாடி என்ன பேசினாங்க? மேனேஜ்மெண்ட்டு பயந்துருச்சு, இனிமே நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா இஎஸ்ஐ கொடுத்துருவோம், பிஎஃப் கொடுத்துருவோம். தோழர்களே, 5 வருடங்களாக கொடுக்காதவர்கள் அவங்களுக்கு தெரியும். இந்த தொழிலாளிகளை தனித்தனியாக நம்மிடையே இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை வைத்து நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ண எனக்கு தெரியும், அந்த சங்கத்துக்கு போனேன்னு வைய முடிஞ்சது உங்க கதை. அப்படின்னா இருக்கின்ற இந்த வேலையையும் விட்டு விட்டு நான் எங்கே போவேன்னு சொல்லி பல பேருக்கு உள்ளுக்குள்ள ஒரு உதறல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நாம் தான் எவ்வளோ பேர் பார்க்குறோமே. ஆனால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சிஐடியு அது எத்தனை தொழிலாளர் இருந்தாலும் சரி, அது எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நியாயமான கோரிக்கைகளுக்கு என்றென்றும் உங்களோடு நிற்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்று. எங்கள் ஆளில் ஒரு ஆளை எங்கேயாவது கையை வச்சேன்னு வைய ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பூராவும் 2000 பேர் ஒரு இடத்துல நிற்போம். இந்த ஒற்றுமை இருந்ததுன்னு வைங்களேன், ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு நாட்டோட நிலைமை எப்படி இருக்குது? ரவுடி பசங்களாக இருந்தால் அல்லது கேடிகளாக இருந்தால் அவர்களை கேட்பதற்கு ஆளே இல்லை. உலகத்தின் மிகப்பெரிய கேடி யாரு? அமெரிக்கா. ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு அதிபரையே தூக்கின்னு போய் உள்ள வச்சுட்டு இருக்கிறான். நம்ம அண்ணன் 56 இன்ச்சு 66 இன்ச்சுன்ட்டு அவர் முன்னாடி போய் கேட்கறதுக்கு நாதி இல்லை. ரஷ்யாக்காரன் சும்மா எண்ணெயை கொடுக்குறேன்றான் இந்தியா பூராவுக்கும். இந்தியாவில் அப்பவும் கேஸும் விலை குறையல, எதுவும் விலை குறையல, கொள்ளலாமல் அடிச்சுன்னு இருக்கிறானுங்க. இவர் அடிக்கிறது இல்லாமல் இவங்க பங்காளிங்க 2 பேர் இருக்கிறாங்க. யார்? எல்லாருக்குமே தெரியும். மோடிக்கு பங்காளி 2 பேர் யாருன்னா உலகத்தில் தெரியாத ஆளே கிடையாது. யார் சொல்லுங்க பார்ப்போம்? அந்த மாதிரி அந்த அளவிற்கு அவர்களை வளர்த்து இந்தியா முழுவதுமே லாபத்தை கோடி கோடியாக கொட்டி தள்ளுறாரு. ஆனால் அவங்கள கேட்க வேண்டிய அரசாங்கம் பயந்து நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறான்? வெனிசுலாவில் வாங்கன்றான். வெனிசுலாவில் வாங்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற ஒரிஜினல் நல்ல குரூட் ஆயிலை விட்டுட்டு
அங்கே இருக்கிற ஒரிஜினல் அந்த குருடாயில் வந்து ஏகப்பட்ட டஸ்ட் இருக்குமோ, அது தயார் பண்ணுறதுக்கு சுத்தப்படுறதுக்கு நிறைய செலவாகுன்றாங்க. பல விஷயங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுற ஆள்கிட்ட 140 மக்கள் கோடியை கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டு பிரதமர் போய் நீ என்ன சொன்னாலும் சரி, 100% வரி போட்டியா சரி, 50% போட்டியா சரி, இப்போ கடைசியில் கோர்ட்டு, அவங்க ஊர் கோர்ட்டு இந்த கிறுக்கு பிடிச்சவன் என்னடா இப்படி பண்ணுறான்னு 10%க்கு மேலே எங்கேயும் வரி போடக்கூடாதுறான்னதுமே இப்போ பேய் மொழி முழிச்சுன்னு இருக்கிறாரு. நம்ம அண்ணன் உள்பட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுன்னு இருக்கிறார். சென்ட்ரலில் அப்படி, ஸ்டேட்டில் அவர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இங்கே இருக்கிறவங்களுக்கு எதையோ ஒன்று சொல்லி என்னது டெய்லி ஏதாவது ஒரு எத்தனை ஸ்கீமு, மக்களை தேடி மருத்துவம், அதே மாதிரி ஐசிடிஎஸ், யாருக்கும். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, புதிய தொழிலாளர் சட்டங்களை பக்கத்தில் இருக்கிற கேரளா கவர்மெண்ட்டு அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுயா, இது தொழிலாளிகளுக்கு பாதகமாக இருக்குது, முடியாதுன்றாங்க. ஆனால் நம்ம ஊர் முதலமைச்சர் அதையெல்லாம் ஒத்துக்கிறாரு. அதில் என்ன சொல்லுது, போலீஸிலிருந்து மிலிட்ரியிலிருந்து ஃபயர் சர்வீஸ்லேருந்து பஸ்ஸு லாரி வேனு யார் என்ன எது என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அத்தனை பேரும் கான்ட்ராக்டு. இப்போ நாமளும் ஏறக்குறைய கான்ட்ராக்டு தான். அதனால் நமக்கு வந்து இனி வரும் காலம் என்பது நம்மை போன்ற திட்ட பணியாளர்கள், அதே போன்ற இந்த மாதிரியான தொகுப்பூதிய பணியாளர்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் முழுமையாக இருக்கிறோம். நமக்கு பின்னால் CITU என்ற மிகப்பெரிய ஆயுதம் நம்மை தாங்க தயாராக இருக்கிறது. எனவே தொழிலாளர்கள் நாம் அத்தனை பேரும், இந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்கள் அத்தனை பேரும் ஒருங்கே நின்றால் அரசாங்கம் இங்கு வா என்றால் வரும் என்ற முறையில் நம்முடைய ஒற்றுமையையும் போராட்டத்தையும் பலப்படுத்துவோம். அதற்கு என்றென்றும் CITU உங்களோடு துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன்.